ஸ்ரீமத் பாகவதம் 141ஆம் பகுதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எதிர்பார்த்தபடியே மறுபடியும் படை திரட்டிக் கொண்டு வந்தான் ஜராசந்தன். அம்முறையும் படைகளை முழுவதும் அழித்து ஜராசந்தனை விரட்டினார்கள் பலராமகிருஷ்ணர்கள். அப்போதும் ஜராசந்தன் அடங்கவில்லை. சில தினங்களிலேயே மறுபடியும் போருக்கு வந்தான். மீண்டும் தோற்கடிக்கப்பட்டான். ஒரு முறை இருமுறை அல்ல, இது போலவே 17 முறை போர் நடத்தி தோற்றான் ஜராசந்தன். ஆனாலும் மனம் சலிக்காமல் 18வது முறையாகவும் படை திரட்டினான். மதுராபுரியை தாக்க புறப்பட்டான். அதே சமயத்தில் மதுராபுரியை நோக்கி மற்றொரு ஆபத்தையும் அனுப்பியிருந்தார் நாரத மாமுனிவர். அந்த ஆபத்தின் பெயர் காளையவனன். காளையவனன் ஒரு முரட்டு அரசன், கொடூர புத்தி கொண்டவன், மிகப்பெரிய படை பலம் கொண்டவன், உலகையே தன் காலடியின் கீழ் கொண்டு வரும் பேராசை மிக்கவன். கோடிக்கணக்கான வீரர்களை கொண்ட தன்னுடைய படை பலத்தால் கண்ணில் படும் ராஜ்யங்களை எல்லாம் தாக்கி அடிமைப்படுத்தினான். அந்த தேசத்து குடிமக்களை கொடுமைப்படுத்தி கொள்ளையடித்தான். நகரங்களை தீ வைத்து கொளுத்தினான். அவனை எதிர்கொள்ள முடியாமல் மன்னர்கள் பலரும் தோற்று போய் தலை வணங்கினார்கள் மற்றும் பலர் சமாதானம் செய்து கொண்டார்கள். அதனாலேயே காளையவனும் ஆணவம் கொண்டவனானான். பலத்திலும் வீரத்திலும் வல்லவனான தன்னை வீழ்த்த யாருமே இல்லை என்று மார்த்தட்டினான். இது பகவானின் கையில் சிக்க வேண்டிய பூச்சி என்று எண்ணினார் நாரத மாமுனிவர். காளையவனா, நீ மாபெரும் வீரன்தான். ஆனாலும் மதுராபுரியில் யாரோ கிருஷ்ணனாம் பெரும் பலசாலிகளான மல்லர்களையும் ஏன் யானையையும் கூட கைகளாலேயே குத்தி கொன்றவனாம். அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று கூறுகிறார்கள். காளையவனும் வந்தாலும் அவனிடம் தோற்று போவான் என்று பேசிக்கொள்கிறார்கள் என்று காளையவனனை தூண்டிவிட்டார் நாரத மாமுனிவர். அவர் செலுத்திய பாணம் சரியாக சென்று தாக்கியது. நாரத மாமுனிவரே, தகவலுக்கு நன்றி. அந்த கிருஷ்ணனை வெற்றி கொண்ட பிறகு உமக்கு கூறி அனுப்புகிறேன் என்று கூறிய காளையவனன் அப்போதே படையுடன் மதுராபுரி நோக்கி புறப்பட்டு விட்டான். பலராம சுவாமி கவலையுடன் கிருஷ்ணரிடம் கேட்டார், கிருஷ்ணா, ஒரு பக்கம் ஜராசந்தன், இன்னொரு புறம் காளையவனன். இருவருக்கும் இடையில் மதுராபுரி மத்தளம் போல் மாட்டிக்கொண்டு விட்டதே, என்ன செய்யலாம்? முன்பே இதை குறித்து சிந்தித்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், தமையனாரே, இது மிகவும் சிக்கலான சூழ்நிலைதான். இரண்டு பக்கமும் தாக்கப்படுமானால் மதுராபுரி அழிந்து போவது உறுதி. மதுராபுரி மக்களை ஆபத்திலிருந்து காக்க வேண்டுமானால் அவர்களை உடனடியாக இங்கிருந்து வெளியேற்றி வேறெங்காவது குடியேற்ற வேண்டும் என்றான். 141ஆம் பகுதி நிறைவடைந்தது.